டைலரிங் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுற பையை பற்றி சொல்லி தரட்டுமா? நான் இந்த பையை சொல்லலை, ஆக்சுவலாக நான் சொன்ன பையே வேறு. அதை பற்றி உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லித்தரேன், வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம 399க்கு ஃபுல் டெய்லரிங் கோர்ஸ் போட்டிருக்கோம் வித் சர்டிஃபிகேட்டோட. வேணுங்கிறவங்க கீழே தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன பையங்கிறது பார்த்தீங்கன்னா அதனுடைய வேல்யூ 3.14. இப்போ செமி அம்பர்லாவுடைய ஃபார்முலா என்ன? வைஸ்ட் டிவைடட் பை பை. அதாவது வைஸ்டோட மெஷர்மெண்ட் 13 எடுத்துக்கிட்டோம்னா அந்த பையோட வேல்யூ 3.14. அதை டிவைட் பண்ணோம்னா வர ஆன்சர் தான் 9.5. அதை தான் நம்ம மார்க் பண்ணுவோம். இப்போ ஃபுல் நம்பர்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வைஸ்ட் டிவைடட் பை 2π. அதாவது வைஸ்ட் நம்ம எக்ஸாம்பிளுக்கு 13 எடுத்துக்கிட்டோம்னா இந்த 2πங்கிறது 3.14ங்கிறத இன்ட்டு பண்ணிக்கணும் 2ஆல். அப்போ வர ஆன்சர் என்ன? 30 டிவைட் பை 6.28. அப்போ வர ஆன்சர் 4.7 தான் நம்ம மார்க் பண்ணுவோம். இந்த 3.14ங்கிறது பார்த்தீங்கன்னா பையோட ஸ்டாண்டர்ட் வேல்யூ மேத்தமெட்டிக்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. அதை சர்க்குலருங்கிறதுனால நம்ம ஃபார்முலாக்கு யூஸ் பண்ணுறோம். நிறைய பேர் அந்த பையக்கு வர வேல்யூ அதாவது 3.14 6.28ங்கிறத இன்ச்சஸ்ன்னு நினச்சிக்கிறீங்க. பட் அது இன்ச்சஸ் கிடையாது, அது பையோட ஸ்டாண்டர்ட் வேல்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.